நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
திலகரை ஆங்கிலேய அரசாங்கம் கைது செய்து 6 ஆண்டுகள் சிறையில் அடைத்தது. அப்படி அடைத்த அந்த செய்தியை வானொலியில் கேட்ட திலகரின் மனைவி சத்யபாமா 6 ஆண்டுகள் கணவரை பிரிந்து என்னுடைய 3 பெண் குழந்தைகளை எப்படி வளர்ப்பேன் என்ற துயரத்தில் அன்றிரவே காலமாகிவிட்டாள். சுதந்திர தியாகிகள் செய்த தியாகங்கள் நமக்கு தெரிகின்றன. அந்த தியாகிகளையே நாட்டுக்காக தியாகம் செய்து மாபெரும் தியாகம் செய்த தியாகிகளுடைய மனைவியின் தியாகங்கள் வரலாற்றில் சரியாக பதிவாகவில்லை. அந்த பாலகங்காதர திலகர் சிறைப்பட்டார் என்ற செய்தி வெளிதேசத்தில் இருந்த ஒருவருக்கு போய் சேர்கிறது. அந்த வெளிதேசத்தில் இருந்த ஒருவர் விக்டோரியா மகாராணிக்கு கடிதம் எழுதுகிறார். பாலகங்காதர திலகர் ஒரு பெரிய கிருஷ்ண பக்தர். அவர் பகவத்கீதைக்கு உரை எழுதியவர். பகவத்கீதைக்கு உரை எழுதிய கிருஷ்ண பக்தர் எப்படி தவறு செய்திருக்க முடியும்? அப்படி தவறு செய்திருப்பதாக கொண்டாலும் கூட அந்த தவறு மன்னிக்கப்படக்கூடியது. பகவத்கீதைக்கு எழுதிய கிருஷ்ண பக்தர் ஒருவரை சிறையில் போட்டீர்கள் என்ற அபவாதம் விக்டோரியா மகாராணி அவர்களே உங்களுக்கு வரவேண்டாம், உடனே அவரை விடுதலை செய்யுங்கள் என்று ஒருவர் வெளிதேசத்தில் வாழ்ந்த முக்கியமான பிரமுகர் விக்டோரியா மகாராணிக்கு கடிதம் எழுதினார். அதை பார்த்து அசந்து போய் விக்டோரியா மகாராணி அந்த கையெழுத்தை பார்த்தார். அந்த மனிதனுடைய பெயரை பார்த்தார். உடனே விடுதலைக்கு உத்தரவிட்டார். அப்படி கையெழுத்திட்ட பெருமகன் மேக்ஸ் முல்லர். இதுவும் வரலாற்றில் இருக்கிறது. பேசுமணி எழுதிய ஆராய்ச்சி பூர்வமான வரலாற்றில் மேக்ஸ் முல்லர் பற்றி இந்த தகவலை சொல்கிறார். அப்படி அரவிந்தர் புதுச்சேரிக்கு வந்து சேர்கிறார். அரவிந்தருக்கு இன்று அரவிந்தரை தெய்வமாக கொண்டாடுகிறோம். ஏராளமான அடியவர்களுக்கு வீடு தரக்கூடிய தெய்வமாக அரவிந்தர் இருக்கிறார். ஆனால் அரவிந்தர் வாழ ஒரு வீடு தேவைப்பட்டது. பாண்டிச்சேரியில் அந்த வீட்டை ஏற்பாடு செய்து கொடுத்தவர் பாரதியார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தன்னுடைய நண்பரான சங்கரன் செட்டியாரிடம் சொல்லி ஒரு வீட்டில் அரவிந்தரை குடியமர்த்துகிறார். அரவிந்தர் அங்கே யோகம் பயில ஆரம்பிக்கிறார். மெல்ல இன்னும் சற்று பெரிதான ஒரு இடத்திற்கு போகிறார். அரவிந்தருடன் கிருஷ்ண பக்தியில் திளைத்து யோகம் பயின்றவர்கள் மகாகவி பாரதியார், வாவேசு ஐயர், அக்ரஹாரத்தில் பிறந்த அதிசய பிறவி என்று சொல்லப்படுகிற அறிஞர் வாராவும் கொஞ்ச நாள் அங்கே இருந்திருக்கிறார். அக்ரஹாரத்தில் பிறந்த அதிசய பிறவி வாரா நாத்திகர் என்கிற ஒரு கருத்து பரவலாக பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அது முழு உண்மை அல்ல. வாரா தன்னுடைய இறுதி காலத்தில் முருகா 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அவருக்கு கால் உடைந்து விட்டது. கால் உடைந்த போது அழகிரிசாமி அவரை போய் பார்க்கிறார். பார்க்கிற போது என்ன நீங்கள் பிரபல நாத்திகர் என்கிறார்கள், முருகா முருகா என்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு அவர் சொல்லியிருக்கிறார், உடைந்த காலுக்கு கையில் ஒரு ஊன்றுகோல், தளர்ந்த மனதிற்கு முருகன் நாமம், இவை இல்லாவிட்டால் நான் எப்படி வாழ்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய மரபில், நம்முடைய இந்திய மனங்களில் நாத்திகம் என்பது செயற்கையாக வேண்டுமானால் வரலாமே தவிர பிறக்கிற போதே எல்லோரும் ஆத்திகர்களாகத்தான் பிறக்கிறார்கள். வற்றாத ஜீவ நதியாக இந்த கிருஷ்ண பக்தி என்கிற நதி பல்லாண்டுகளாக ஓடி 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 வருகிறது. இந்த ஜீவ நதி வற்றுவதே இல்லை. அது வற்றுவதே இல்லை என்பதைத்தான் அரவிந்தருடைய வரலாறும் காட்டுகிறது. அரவிந்தருடன் இணைந்து தியானம் பழகியவர்களில் முக்கியமான ஒருவர் வாவேசு ஐயர். வாவேசு ஐயர் மிகப்பெரிய பக்தராக விளங்கி ஏராளமான இந்து மத தத்துவங்களுக்கு வியாக்கியானங்கள் சொல்லி அருமையான தமிழ் சிறுகதைகளை எல்லாம் எழுதியவர். ஒரு பெரிய இலக்கியவாதி. தமிழின் முன்னோடி சிறுகதையான குளத்தங்கரை அரசமரம் என்கிற சிறுகதை எழுதியவர் வாவேசு ஐயர். அவர் சிறுகதையினுடைய கடைசி முடிவெல்லாம் ஒரு திருப்பத்தோடு அமைத்தார். அப்படி அமைத்துத்தான் சிறுகதை எழுத வேண்டும். அப்படியெல்லாம் எழுதி அவருடைய வாழ்க்கையே ஒரு பெரிய திருப்பத்தால் முடிந்துவிட்டது. அவர் தன்னுடைய 8 வயது மகள் சுபத்ராவை அழைத்து கொண்டு அரவிந்தரிடம் யோகம் பயின்று வந்த காலத்தில் அவருக்கு காலம் தாழ்ந்து திருமணமாகி 8 வயதில் ஒரு மகள் இருந்தாள். வாவேசு ஐயர் தான் வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சுட பயிற்சி கொடுத்தார். வாஞ்சிநாதன் ஆஷ்துரை சுட்டு கொன்ற அந்த துப்பாக்கியை சுட பழக்கியவர் வாவேசு ஐயர். அவர் தன் மகள் சுபத்ராவோடு பாபநாசம் அருவியில் குளிப்பதற்காக ஒரு நாள் போனார். அருவியில் தண்ணீர் கொட்டி கொண்டிருந்தது. அங்கே மனிதர்களை காணோம், குரங்குகள் அட்டகாசம். மாற்று துணி கையில் இருந்தது. இந்த மாற்று துணியை யாரிடம் கொடுப்பது, குரங்குகள் எடுத்து சென்று விடுமே என்று பார்த்தார். பார்த்தபோது ஒரு இளைஞன் தியானத்தில் ஆழ்ந்து அமர்ந்திருந்தான். இவன் பொருத்தமானவன் என்று அவன் கையை தட்டி அவனிடம் இந்த மாற்று துணியை கொடுத்தார். அந்த இளைஞன் மாற்று துணியை கைகளில் வாங்கி கொண்டான். வாவேசு ஐயர் அருவியில் குளிப்பதற்காக செல்கிறார். அந்த சுபத்ரா 8 வயது பெண் விரைந்து செல்கிறாள். பாசியில் வழுக்கி சுபத்ரா அருவியில் விழுந்து விட்டாள். அருவியில் விழுந்தவளை காப்பாற்ற முடியுமா? இவ்வளவு பெரிய அறிவு ஜீவிக்க அந்த புத்தி வேண்டாமா? பாசியில் வழுக்கி அந்த குழந்தை விழுந்தது. பாசத்தில் வழுக்கி இவர் குதித்தார். ஒரே கணத்தில் தந்தையும் மகளும் காலமானார்கள். அதை பார்த்து கொண்டே இருந்தான் அந்த இளைஞன். இவ்வளவுதானா? உயிர் என்பது இவ்வளவுதானா? கையில் மாற்று துணியை கொடுத்தார்களே, உடலே ஒரு மாற்று துணி அல்லவா என்கிற ஞானம் அவனுக்கு வந்தது. அவன் ஞானியானான், துறவியானான். திருப்பராய்த்துறையில் சுவாமி சித்பவானந்தராக உயர்ந்தார்.
அவர்தான் சி சுப்பிரமணியத்தினுடைய சித்தப்பா. நம்முடைய சுதந்திர வரலாறு ஏராளமான ஆன்மீக செய்திகளையும் உள்ளடக்கியது. அப்படி அரவிந்தர் அங்கே யோகம் பயின்றார். மகாகவி பாரதியார் அரவிந்தரோடு இணைந்து யோகம் பயின்றார். நாள்தோறும் 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 அரவிந்தர் கிருஷ்ணனுடைய பெரிய சக்தியை பூமியில் இறக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு கொண்டிருந்தார். அரவிந்தருடைய தத்துவம் என்பது புரிந்து கொள்வதற்கு மிக கடினமானது. ஆனால் அது எளிமையாக புரிய வைக்கலாம். அது எப்படி என்றால், கிருஷ்ண சக்தி என்பது மின்சாரம் மாதிரியான ஒரு சக்தி. மின்சாரம் பல வகைகளில் நமக்கு பயன்படுகிறது. இந்த மின்சாரம் ஒலியை இங்கே பெருக்கி உதவுகிறது. இதே மின்சாரம் மின்விசிறி மூலம் காற்றை தருகிறது. அதே மின்சாரம் ஓர் அறையை குளிராக செய்கிறது. மின் சக்தி பல்வேறு வகையில் பயன்படுகிற மாதிரி தெய்வ சக்தி பலவித வடிவங்களை எடுத்துக்கொண்டு பலவிதமாக மக்களுக்கு அருள் புரிகிறது. ஒரே சக்தி தான். ஆனால் அந்த சக்தியை முனிவர்கள் சரஸ்வதி தேவியாக இறக்கி வைக்கிற பொழுது அது கல்வியை தருகிறது. லக்ஷ்மி தேவியில் அந்த சக்தி இறங்கும் போது செல்வத்தை தருகிறது. வெங்கடாஜலபதியாக அந்த சக்தி நிற்கிற போது ஏராளமான வளத்தை வாரி வழங்குகிறது. ஒரு சக்தியை பலவிதமாக வடிவமைத்திருக்கிறார்கள். அதனால்தான் உண்மையான ஆன்மீகவாதிகள் பிற மதத்து தெய்வங்களை வெறுக்கக்கூடாது. அல்லாவையோ இயேசுவையோ உண்மையான இந்துக்கள் வெறுக்க இயலாது. ஏனென்றால் கிருஷ்ணன் தான் அந்தந்த வடிவங்களில் இருக்கிறான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பிற மத தெய்வங்களை நாம் வெறுப்போமானால் நமது கிருஷ்ணன் ஏராளமான வடிவங்களை எடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் என்பதில் நாம் சந்தேகம் கொள்வது போல் ஆகும். அப்படி தேவையில்லை. பரமஹம்சர் சொன்ன மாதிரி எல்லா மதங்களும் நதிகளாக பாய்கின்றன. ஒரே பரம்பொருள் என்கிற கடலில் அவை கலக்கின்றன. அரவிந்தர் சிந்தித்து 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 எங்கும் பரவி இருக்கிற அந்த கிருஷ்ண சக்தியை, அந்த மின்சக்தி போன்றது ஒரு சக்தியை தன் உடலில் இறக்கிக் கொள்ள தவம் புரிந்தார். மின் சக்தி மரத்தில் பாயாது, ஆனால் தாமிர கம்பியில் பாயும். மின் சக்தி இறங்கக்கூடிய வகையில் தாமிர கம்பி அமைந்திருக்கிறது. மரம் அதை ஏற்பதில்லை. அது மாதிரி எங்கும் பரவி உள்ள கிருஷ்ண சக்தியை ஒரு மனிதன் தன் உடலில் இறக்கிக் கொள்ள வேண்டுமானால் மிக தூய்மையான நினைவுகளோடு வாழ வேண்டும். அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது, புறம் பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அமைதியான வாழ்க்கை நடத்த வேண்டும். கண்ணனையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி கண்ணனையே நினைத்து 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 அவருடைய உடலில் கிருஷ்ண சக்தி இறங்கத் தொடங்கியது. இறங்கத் தொடங்கிய போது எப்படி ஒரு தெய்வ சக்தி உடலில் இறங்கினால் அந்த மனித உடல் என்ன ஆகும்? அதற்கு பிரமாதமான ஒளி கூடியது. தங்கம் போல் ஜொலிக்க தொடங்கினார் அவர். அம்புபாய் புராணி என்கிற ஒரு சாதகர் அரவிந்தருடன் இருந்தவர். ஒரு 3 ஆண்டுகள் பிற வேலையாக வெளிதேசம் சென்றார். திரும்பி வந்தார். அரவிந்தரை பார்த்தார். அரவிந்தர் தான். ஆனால் அது அரவிந்தரா என்று அவருக்கு சந்தேகம். நான் உங்களை விட்டு விடைபெற்று சென்ற போது நீங்கள் மாநிறத்தில் அல்லவா இருந்தீர்கள், இன்று தங்க நிறத்தில் ஜொலிக்கிறீர்களே, எப்படி இது என்று கேட்கிறார் அவர். அதற்கு அரவிந்தர் சொல்கிறார், கிருஷ்ண சக்தி உடலில் இறங்குகிற போது உலகம் முழுவதற்கும் எத்தனையோ அற்புதங்களை செய்கிறது. கேவலம் இந்த உடல் நிற மாற்றம் என்பது ஒரு பெரிய விஷயமா என்ன என்று அரவிந்தர் கேட்கிறார். அவர் அப்படி இந்த தெய்வ சக்தியை மண்ணில் இறக்குவதற்காக தவம் செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் புதுச்சேரி முழுவதும் இன்னதென்றறியாத ஒரு நறுமணம் கமகமகமென்று வீசியது. அந்த நறுமணம் மனோரஞ்சித செண்பக மலர்களின் மகிழம்பூவின் மலரையுமெல்லாம் மிஞ்சிய ஒரு தெய்வலோக நறுமணமாக இருந்தது. இப்போது ஜெயதேவி என்கிற சாதகர் அரவிந்தரிடம் கேட்கிறார், தினம் இன்று காலையிலிருந்து செல்லுமிடமெல்லாம் அப்படி மனோகரமான ஒரு நறுமணம் சுவாசத்தில் வீசுகிறதே, என்ன இது என்று கேட்கிறார். அதற்கு அரவிந்தர் சிரித்துக்கொண்டே பதில் சொல்கிறார், கிருஷ்ண சக்தியின் மகிமையப்பா, அது பூமியில் இறங்குவதற்காக தவம் செய்கிறேன். அது பூமியில் இறங்கிவிட்டால் இது வைகுண்டமாகிவிடும். அதற்கான தவத்தை தான் நிகழ்த்துகிறேன். இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் என்று அரவிந்தர் சொல்கிறார். தொடர்ந்து அரவிந்தருடைய தவம் நாள்தோறும் நாள்தோறும் நிகழ்கிறது. அரவிந்தர் அந்த தவத்தில் தோய்ந்து அவரே ஒரு கிருஷ்ண அவதாரம் போல மாறுகிறார். அவதாரங்கள் 2 வகை. ஒரு வகை அவதாரம் கடவுளே பூமியில் பிறப்பது, ராமன் பூமியில் பிறந்தான் அவதாரம், கண்ணன் பூமியில் பிறந்தான் அவதாரம். இன்னொரு வகை அவதாரம் மனிதர்களாக பிறந்தவர்கள் தவம் செய்து தெய்வ சக்தியை தன்னில் இறக்கிக் கொண்டு அவதாரமாக மாறுவது. பரமாச்சாரியார் அவதாரம், ரமணர் அவதாரம். இது மாதிரி சித்த புருஷர்கள் தெய்வ சக்தியை தங்களில் இறக்கிக் கொண்டு அவதாரமாக உருமாறுகிறார்கள். அப்படி கிருஷ்ண சக்தியை தன் உடலில் இறக்கிக் கொண்டு ஒரு அவதாரமாக மாறினார் ஸ்ரீ அரவிந்தர். நாள்தோறும் நாள்தோறும் கிருஷ்ண சிந்தனைகளில் தோய்ந்து கொண்டிருந்தார். ஆனால் இதை எல்லோரும் நாம் புரிந்து கொள்கிற இந்த விஷயத்தை எல்லோரும் புரிந்து கொள்வதில்லையே என்கிற ஒரு திகைப்பும் ஏக்கமும் நமக்கு வரலாம். அப்படி எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது. எப்படி என்றால், ஞானியார் அடிகள் விளக்குகிறார், நம்முடைய இந்து மதத்தில் எல்லா வகையான நெறிகளுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்து மதத்தை பொறுத்தவரை, இஸ்லாம் மதத்தை பொறுத்தவரை உருவத்தில் கடவுளை வழிபட முடியாது. அவர்கள் அருவமாகத்தான் வழிபடுகிறார்கள். நம் மதத்தில் உருவமாகவும் வழிபடலாம், அருவுருவமாக சிவலிங்கமாகவும் வழிபடலாம்,
அருவமாகவும் சிதம்பரத்தில் இருப்பது போல் வழிபடலாம். எல்லா வகையான வாய்ப்புகளையும் நம் மதம் தருகிறது. ஞானியாரடிகள் எழுதுகிறார், ஒரு விதை இருக்கிறது, அந்த விதையை மண்ணில் குழி தோண்டி புதைக்கிறோம், அந்த விதையில் தெய்வ சக்தி மறைந்திருக்கிறது, அதாவது விதை சக்தி, உயிர் சக்தி. அது அருவநிலை என்ன என்று தெரியவில்லை. பிறகு அந்த அவரையோ துவரையோ கேள்விக்குறி போல் முளைக்கிறது, லிங்க வடிவம், அது அருவுருவ நிலை. பிறகு அது வளர்ந்து செடியாகிறது, முருங்கை மரமாகிறது, தென்னை மரமாகிறது, நெல்லாகிறது, புல்லாகிறது, எத்தனையோ பூச்செடிகளாக ஆகிறது. அப்படி தெய்வ சக்தி எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் வழிபடலாம் என்று நம்முடைய இந்து மதம் எல்லா வகையான சலுகைகளையும் கொடுக்கிறது. அப்படி அரவிந்தர் தேர்ந்தெடுத்துக் கொண்ட வடிவம் என்பது கிருஷ்ண வடிவம். ஆனால் ட என்று எழுதுகிறோம், ஒரு நேர்கோடு ஒரு கிடைக்கோடு போடுகிறோம். தமிழ் தெரிந்தவர்கள் அதை பார்த்தவுடன் இது ட படம் என்பதின் நடு எழுத்து என்று சொல்கிறார்கள். ஆங்கிலத்தில் உள்ளவர்கள் லைட் என்பதனுடைய முதல் எழுத்து எல் என்று சொல்கிறார்கள். தமிழோ ஆங்கிலமோ இரண்டும் தெரியாதவர்கள் என்ன சொல்வார்கள்? 2 கோடு கிறுக்கி இருக்கிறார்கள் என்று தான் சொல்வார்கள், இல்லையா? கடவுள் சக்தியில் கடவுள் இருப்பவரை உணர்ந்தவருக்கு அது கடவுள், கடவுள் இருப்பவரை உணராதவர்களுக்கு அது வெறும் கல் என்று தான் தோன்றும். எனவே அதை கடவுளாக புரிந்து கொள்வதுதான் ஆன்மீக பயன்பாடு, ஆன்மீக நெறி, ஆன்மீக விளக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரிஷிகள் தங்களுடைய எண்ணங்களை எழுத்தில் வடித்து வைத்தார்கள், எதிர்கால சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக. அதற்காக அவர்களுக்கு தெரிந்த மொழியை கையாண்டு படைத்தார்கள். வால்மீகி மகர்ஷி சம்ஸ்கிருதத்தில் ராமாயணம் படைத்தார், வியாச மகர்ஷி சம்ஸ்கிருதத்தில் பாரதம் படைத்தார், வள்ளலார் தமிழில் படைத்தார், தாயுமானவர் தமிழில் படைத்தார், அரவிந்தர் ஆங்கிலத்தில் படைத்தார். அவருடைய ஆங்கிலம் என்பது ஆங்கிலேயர்களை மெச்சுகிற வியக்கிற ஆங்கிலம். அவர் எழுதிய கட்டுரைகள், சாவித்திரி காப்பியம் என்று ஏராளமான எழுத்துக்கள் அரவிந்தருடைய ஆங்கிலத்தில் வெளிவந்திருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் அந்த எழுத்துக்கள் எல்லாம் வெளிதேசங்களிலெல்லாம் பயிலப்பட்டன. அந்த எழுத்துக்களை பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிற மிர்ரா என்கிற, இன்று நாம் ஸ்ரீ அன்னை என்று தொழுகிற அந்த பெண்மணி வாசித்தாள், பெரிதும் கவரப்பட்டாள். ஆச்சரியமான அது ஒரு தனிச்சரிதம். அந்த பெண்மணியினுடைய மனத்தில் அரவிந்தர் கீதையை பற்றி, கண்ணனை பற்றி சொன்ன விளக்கங்கள் ஆழ பதிந்தன. யார் இந்த கண்ணன்? எப்படி இருப்பான் இந்த கடவுள்? இப்படி பார்க்க வேண்டும் என்றெல்லாம் அந்த பெண்மணி அடிக்கடி நினைத்துக் கொள்வாள். அப்பொழுதெல்லாம் அவளுக்கு சொப்பனத்தில் ஒரு அழகிய உருவம் தோன்றும். அந்த உருவத்தினுடைய சாந்தம், தாமரை மலர் போன்ற அந்த கண்களுடைய நீளம், அந்த நாசி, செக்கச்சிவந்த அந்த உதடுகள், பார்த்தாலே பரவசம் தோன்றுகிற அந்த திருமுகத்தை பார்த்து கொண்டே இருப்பார். பிறகு ஒரு காலகட்டத்தில் அவர் அரவிந்தரை நேரில் சந்தித்ததில்லை. ஸ்ரீ அரவிந்தருடைய பெருமைகளை உணர்ந்து மாபெரும் கிருஷ்ண பக்தர் அவரிடம் சிஷ்யாக சேர வேண்டும் என்று முடிவு செய்து புதுச்சேரி வந்து சேர்ந்தார். அந்த புதுச்சேரியில் கப்பல் அப்படி தரைத்தட்ட தொடங்கிய அந்த தருணத்தில் மண்ணிற்கும் ஆகாயத்திற்குமாக ஒரு மிகப்பெரிய ஒளித்தூண் தென்பட்டது. அந்த ஒளித்தூணின் நடுவில் கனவுகளிலும் பல காட்சிகளிலும் அடிக்கடி கிருஷ்ணராக இந்த பெண்மணி தரிசித்த அந்த முகம் ஒளி வீசி கொண்டிருந்தது. ஆஹா, அந்த முகம் அல்லவா இந்த முகம் என்று நினைத்து கொண்டே அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அது மறைந்து விட்டது. அவர் புதுச்சேரியில் நடந்து வந்து ஸ்ரீ கிருஷ்ண பக்தரான அரவிந்தரை தரிசிப்பதற்காக வீடு விசாரித்து கொண்டு வந்து ஏறி முதுகை காட்டிவாறு அமர்ந்திருந்த அரவிந்தரை சுவாமி என்று அழைக்க அவர் திரும்பி பார்த்தால் அந்த முகமும் இந்த முகமும் ஒன்றே என்பதை அவர் உணர்ந்தார். கீதைக்கு விளக்கம் எழுதிய ஸ்ரீ அரவிந்தரின் முகமும் அவர் கனவில் அடிக்கடி மிர்ராவின் கனவில் தோன்றிய முகமும் ஒரே முகமாக இருக்க ஸ்ரீ அரவிந்தரே கிருஷ்ணர் என்று அன்னை முடிவு செய்தார். முடிவு செய்து ஸ்ரீ அரவிந்தரிடம் சிஷ்யாக அன்னை சேர்ந்தார். அரவிந்தரும் அன்னையுமாக சேர்ந்து ஏராளமான இந்து மத தத்துவங்கள் தொடர்பான விஷயங்களை ஆராய்ச்சி செய்தார்கள். அதில் அன்னை கண்டுபிடித்த மிக முக்கியமான ஒரு ஆய்வு என்பது நம்முடைய வேத நெறியில், அன்னையினுடைய ஆய்வு முழுவதும் வேத நெறிப்பட்டது. அன்னை என்ன கண்டுபிடித்தார்? வேத காலத்திலிருந்து மலர்கள் மூலமாக கடவுளை வழிபடுகிறோம். கோயில்களுக்கு போகிற பொழுது புஷ்பக்கூடை வாங்கி கொண்டு போகிறோம், மலர்களால் அர்ச்சிக்கிறோம். மலர்கள் தான் இறைவனுக்கு வழிபடக்கூடிய பொருளாக பயன்பட்டிருக்கின்றன அன்றிலிருந்து இன்று வரை. அது ஏன் என்று அன்னை ஆராய்ச்சி செய்தார். அது பெரிய ஆய்வு நூல். நாம் அதனுடைய இறுதி முடிவை தெரிந்து கொள்ளலாம். அவர் என்ன சொன்னார்? நானும் நீங்களும் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம், என் கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதற்கு ஒரு மொழியை பயன்படுத்துகிறேன், அது தமிழ். ஆங்கிலத்தில் பேசலாம், அது ஒரு மொழி. மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பேசுகிற போது தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு மொழியை பயன்படுத்துகிறார்கள். ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்றெல்லாம். அதுபோல் மனிதர்களும் இறைவனும் பேசுகிற போது பயன்படுத்தக்கூடிய மொழி என்பது மலர்கள் என அன்னை கூறினார். இந்த மலர்களின் மூலமாக இறைவனிடம் நாம் பேசலாம், நேரடியாக பேசலாம். எனக்கு செல்வம் வேண்டும் என்று சொன்னால் இறைவனிடம் செம்பருத்தி பூவை வைத்து வேண்டினால்
இந்த மனிதனுக்கு செல்வம் வேண்டும் என்பதை செம்பருத்திப்பூ இறைவன் காதுகளில் ரகசியமாக சொல்லிக்கொண்டே இருக்கும் என்கிறார் அன்னை. நமக்கு தைரியம் வேண்டும் என்று சொன்னால் எருக்கம்பூவை வைத்து வழிபட்டால் அந்த எருக்கம்பூ நமக்கு தைரியத்தை அளிக்கும் என்கிறார் அன்னை. நம்முடைய இந்து மத சம்பிரதாயத்தில் எருக்கம்பூவை விநாயகருக்கு நாம் அர்ப்பணிக்கிறோம். விநாயகர் விக்ன விநாயகர். விக்னம் என்றால் தடை. தடை நீங்க வேண்டுமானால் தைரியம் வேண்டும். தைரியத்திற்குரிய மலர் என்று எருக்கம்பூவை அன்னை சொல்கிறார். இப்படி எல்லா வகையிலும் அந்த ஆய்வு பொருந்தி இருப்பதை பார்க்கிறோம். அப்படி கிருஷ்ண பக்தியில் தோய்ந்து வேத நெறியினுடைய சாரத்தை விஞ்ஞான பார்வை கொண்டு அலசி ஆராய்ந்து ஏராளமான விஷயங்களை கண்டுபிடித்து ஸ்ரீ அரவிந்தர் உலகிற்கு அறிவித்தார். அன்னை அந்த பணியை தொடர்ந்தார். பாரதியார் போன்றவர்கள் எல்லாம் அரவிந்தரை கொண்டாடினார்கள். பாரதியார் எந்த அளவு அரவிந்தர் மேல் மரியாதை வைத்திருந்தார் என்று சொன்னால், அரவிந்தருடைய ஒரு ஆங்கில கவிதையை பாரதியார் மொழிபெயர்க்கிற போது அவர் எழுதுகிறார், கண்ணனை நேரில் சந்தித்த நேரில் தரிசித்த மகானான ஸ்ரீ அரவிந்தருடைய ஆங்கில கவிதையை நான் தமிழில் மொழிபெயர்க்க எடுத்துக்கொண்டது என்பது பெரிதும் முட்டாள்தனம். எனினும் இதில் குற்றம் குறை இருந்தால் பொறுத்தருள வேண்டும் என்று குறிப்பு எழுதுகிறார்.